இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் சிக்கன் மசாலா பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குடமிளகாய், கேப்சிகம் அது நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, ஆப்பிள் தக்காளி அது வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ நல்லா வேகும். மஞ்சளும் உப்பு சேர்ந்து நல்லா வேகும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. அது கூட இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் வந்துடுச்சு. மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். அப்படி இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு சிம்மிலே வைங்க. இந்த டிஷ்ஷு நான் இரும்பு சட்டியில் வச்சுருக்கேன். மண் சட்டியில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வந்திருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இது பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது கூட மறுபடியும் கொஞ்சம் லைம் ஜூஸ், கொஞ்சம் தயிர், லைமும் தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க. சிம்மிலே வைங்க அடுப்பு. அப்போ தான் கறியெல்லாம் உள்ளே வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இது கூட மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா சேர்க்கணும். மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டதுனால காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பொடியும் சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. ஏற்றிட்டு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. சிம்மிலே வச்சு வேக விடுங்க. மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் வந்திருக்கும். திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பர். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் சிக்கன் மசாலா, செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஓகே, நான் இன்றைக்கி இட்லி சொல்ல போகிறேன்.